இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, வெளியே நடந்தது கவனிச்சியா? கவனிச்ச ஆண்டி. ஆதி ஓர கண்ணால சமையல்காரிய பாத்துக்கிட்டே அகிலாண்டீஸ்வரிக்கு பதில் சொன்னாரே, அதானே ஆண்டி? அதேதான். வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சான்னு அகிலாண்டேஸ்வரி கேட்டதுக்கு அந்த சமையல்காரிய இவன் ஓரக்கண்ல பாத்துக்கிட்டே நல்லபடியா முடிஞ்சிருச்சுன்னு சொல்றான். அந்த சமையல்காரியும் அவனை பார்த்து லுக்கு விடுறா. அப்ப ஆதி மும்பை எல்லாம் போகல போல ஆண்டி. எல்லார்கிட்டயும் மும்பை போற மாதிரி டிராமா பண்ணிட்டு அந்த சமையல்காரி கூட கூத்தடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். மித்ரா, நாம ஹைதராபாத் கிளம்புறதுக்கு முன்னாடி நான் ஒரு கேமராவை இங்க மறைச்சு வச்சுட்டு வந்திருக்கேன். அதை எடுத்து பார்த்தா இவங்க வண்டவாளம் எல்லாம் தண்டவாளத்துல ஏறிடும். நான் போய் எடுத்துட்டு வரேன். அப்போ நீங்க போய் அந்த கேமராவை எடுத்துட்டு வாங்க, நம்ம செக் பண்ணி பாத்திரலாம். போறேன். இருக்குடி. இந்த ஃபுட்டேஜ் அப்படியே எடுத்து பென்டிரைவ்ல காப்பி பண்ணி முக்கியமான பிசினஸ் மீட்டிங்னு சொல்லி அகிலா கிட்ட போட்டு காட்டுவோம். அதுக்கப்புறம் அவ பாத்துக்குவா. அகிலாண்டீஸ்வரி மட்டும் இத பார்த்தா போதும், அவங்க காதலுக்கு சமாதிதான். காதலுக்கு மட்டுமா, அந்த காவிய காதலர்களுக்கும் சேர்த்துதான். ஹலோ. என்ன மித்ரா, அகிலா மேடத்துக்கிட்ட வீடியோவை காட்டி பார்வதியை மாட்டி விட பிளான் பண்ணிருக்கீங்களா? என்ன மித்ரா, பதிலையே காணோம். அங்க நடக்கிறது எனக்கு எப்படி தெரியும் பாக்குறியா? நான் தான் ஏற்கனவே சொன்னல, நான் உன் நிழல் மாதிரின்னு. ஆண்டி தள்ளுங்க ஆண்டி, நான் பாக்குறேன். நீங்க பென்டிரைவ சரியா பிக்ஸ் பண்ணிருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க வாங்க, நான் பாக்குறேன். சரியா தானே வச்சிருக்கேன், அப்புறம் ஏன் வரல? டிவி ஆன்ல தானே இருந்தது, எப்படி ஆஃப் ஆச்சுன்னு தெரியல. அதான் பாக்குறாங்கல்ல. நடக்கணுமா? என்னாச்சு மித்ரா? என்னாச்சு? என்ன மித்ரா, என்ன தேடிட்டு இருக்க? ஆண்டி, இங்கதான் எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சு. மிஸ் ஆயிடுச்சா? என்ன மித்ரா நீ? என்ன மித்ரா, சீக்கிரம் தேடு. இதோ எங்கன்னு தெரியல. தேடு மித்ரா. என்னாச்சு மித்ராக்கா? பென்டிரைவ் எங்கேயோ போட்டடி இவ. தேடிட்டு இருக்கா இப்போ. தேடுங்க சீக்கிரம். என்ன மித்ரா நீ? என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படி பண்ண? ஆதியும் அந்த சமையல்காரியும் பத்தின முக்கியமான ஆதாரம் அந்த பென்டிரைவ்ல தான் இருந்தது. அது உனக்கும் நல்லா தெரியும். அது தெரிஞ்சிருந்தும் ஏன் மித்ரா இப்படி பண்ண? ஆண்டி, அந்த பென்டிரைவ்ல இருந்தது ஆதியையும் சமையல்காரியும் மாட்டி விட போற ஆதாரம் இல்ல. என்ன அகிலாண்டீஸ்வரி கிட்ட மாட்டி விட போற என்ன பத்தின ஆதாரம். என்ன சொல்ற நீ? ஏன் மித்ரா, நாம 2 பேரும் தானே அதுல ஆதிய பத்தியும் அந்த சமையல்காரிய பத்தியும் இருந்த ஃபுட்டேஜை காப்பி பண்ணி வச்சோம். அப்புறம் எப்படி உன்னோட ஃபுட்டேஜ் அதுல வரும்? எல்லாம் அந்த பிளாக்மெயிலர் பண்ற வேலைதான் ஆண்டி. என்ன சொல்ற நீ? அந்த பிளாக்மெயிலர் என்ன நம்ம வீட்டுக்குள்ள வந்து பென்டிரைவ மாத்தி வச்சுட்டு போயிட்டானா? ஆமா ஆண்டி, நீங்க சொல்றது சரிதான். அந்த பிளாக்மெயிலர் பென்டிரைவ மாத்தி வச்சுட்டேன்னு எனக்கு கால் பண்ணா. அதனாலதான் அந்த பென்டிரைவ ப்ளே பண்ண முடியாத அளவுக்கு டேமேஜ் பண்ண. என்ன மித்ரா நீ? அவ ஏதோ கால் பண்ணாங்கிறதுக்காக கொஞ்சம் கூட யோசிக்காம நீ இப்படி பண்ணுவியா? பிளாக்மெயிலர்
மெமரி கார்டையும் கிராக் பண்ண சொல்லி மிரட்டினா. அதனால மெமரி கார்டையும் கிராக் பண்ணிட்டேன் ஆண்டி. என்ன மித்ரா நீ இப்படி ஒரு முட்டாள்தனம் பண்ணிருக்க? ச்சே! நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பிளான் போட்டு ஆதியை பத்தியும் அந்த சமையல்காரை பத்தியும் ஒரு ஃபுட்டேஜ் ரெடி பண்ணி வச்சேன். உனக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்தும் அதை இப்படி நாசம் பண்ணிட்டியே. நமக்கு கிடைச்ச ஒரு நல்ல வாய்ப்பை இப்படி நழுவ விட்டுட்டோமே. சாரி ஆண்டி, என்னோட நிலைமை அப்படி. இனிமே நான் எச்சரிக்கையா இருக்கிறேன். அந்த பிளாக்மெயிலர் பண்ண வேலைதான். அவ மட்டும் என் கையில கிடைக்கட்டும், அப்புறம் இருக்கு அவனுக்கு. நல்லா கிடைச்சான். மா, ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் பேசி முடிவெடுக்கணும்னு சொன்னீங்க. என்ன விஷயமா? மத்தவங்களும் வந்துட்டோம், நீங்க உட்காருங்க. ம், ஓகேம்மா. உட்கார ஐசு. அக்கா, ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு வர சொன்னீங்களா? ஆதியும் அவங்க அப்பாவும் வந்துட்டோம். ம். எல்லாரையும் வர சொல்றா. என்ன முக்கியமான விஷயம் பேச போறா? இப்ப என்ன குண்டு ரெடி பண்ணி வச்சிருக்கான்னு ஒண்ணும் புரியலையே. அம்மா எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. அப்பா எங்கம்மா? வெளியில போன் பேசிட்டு இருக்காரு ஆதி. இதோ வந்துட்டேன். என்ன விஷயமா உங்க எல்லாரையும் நான் வர சொன்னேன்னா, அடுத்த வாரம் இவருக்கு பிறந்த நாள் வருது. சரி, உங்க பர்த்டேக்கு என்ன கிஃப்ட் வேணும் சொல்லுங்க. என்னோட பிறந்த நாளைக்கு நான் என்ன கேட்டாலும் உன் அம்மா மறுக்கவே மாட்டாங்க. அதனால அடுத்த மாசம் வர என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு என்னோட பிறந்தநாள் பரிசா உன் அம்மா கிட்ட உன்னோட காதல் கல்யாணத்தை ஏத்துக்க சொல்லி நான் கேட்பேன். அப்போ நிச்சயமா உன் அம்மா உனக்கும் பார்வதிக்கு நடந்த கல்யாணத்தை கண்டிப்பா ஏத்துப்பாங்க.